நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாட போறோம்னா ஸ்டெப் டேடிங்கிற கேம் தான் விளையாட போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். நீ ரொம்பவே பேட் சைல்டா இருக்க, உன்னை நான் எப்படியாவது நல்ல பிஹேவியரை சொல்லி கொடுத்து திருத்தி ஆகணும். நீ இந்த ரூம்குள்ள கடந்தேனாலும் திருந்தி தான் ஆகணும். நல்ல சைல்டை நான் மாத்தி ஆகணும். ஒன்று நம்ம அப்பா நம்மளை உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. நம்ம எப்படிதான் இந்த ரூம்குள்ள இருக்க போறோம்? எப்படியாவது தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஐயோ, நம்ம அப்பா நம்மளை பார்த்துட்டாங்க. நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? நீ மறுபடியும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. உன்னை நான் மறுபடியும் பிடிச்சி அடைச்சி போட்டு உனக்கு நல்ல பிஹேவியரை கற்றுக் கொடுத்தே தான் ஆவேன். நம்ம எப்படியா தப்பிச்சு போயிட வேண்டியதான் அப்பாட்ட இருந்து. தப்பிச்சு ஓடு. கொஞ்ச தூரம் தான், ஓடு ஓடு ஓடுறா ஓடு. நின்னா உங்க டேடி மறுபடியும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. நம்ம தப்பிச்சு ஓடிட வேண்டியதான் எப்படியாவது. வந்துட்டோம், நெக்ஸ்ட் லெவல் போக போகிறோம். வந்துட்டோம் நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. அப்பாட்டிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ, தப்பிச்சு வந்து அப்பா வச்சிருக்கிற ட்ராப்ல மாட்டிக்கிட்டேமே, போச்சு. நம்ம அப்பா நம்மளை அடைச்சு போறதுல நம்மளே உள்ள வந்து செத்துருவோம் போல போற பக்கம் பார்த்தா. ஓடு எப்படியாவது தப்பிச்சு ஓட வேண்டியதான். நம்ம தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்பா எவ்வளோ பாக்ஸை போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். தப்பிச்சு ஓடு. ஒவ்வொரு லெவலும் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. அங்க பெரிய பெரிய கத்தி பாக்ஸஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கேம் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரோப்ளாக்ஸ் வீடியோ ஒவ்வொரு நாளும் போடும்போதும் உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வெள்ளைக்காரமைக்கு ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போயிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம தப்பிச்சு போகக்கூடாதுக்காக எரிமலை குழம்பெல்லாம் ஊற்றி வச்சிருக்காங்க. இதனால நம்ம எப்படியாவது தப்பிச்சு தான் போகணும். அப்போதான் நம்ம அந்த ரூம்குள்ள இருந்து வெளியே போக முடியும். ஓடு கொஞ்சம் தூரம் தான், ஓடிடு. எனக்காக அப்பா மறுபடியும் பிடிச்சி ஒன்று தூக்கி ஜெயிலுக்கு போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சு தான் போகணும். நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம் காய்ஸ். அப்பாடா, இந்த பாக்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். அடுத்து பெரிய பெரிய சுத்தியல். நம்ம தப்பிச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய சுத்தியல் வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. முன்னிப்பட்டாலும் அந்த இடத்துல செத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன போட்டு வச்சிருக்கிறாங்க? நெக்ஸ்ட் ஏதோ ஃபோன் மாதிரி இருக்குது, பட் எனதுன்னு தெரியல. இப்போ பெரிய பெரிய டயர். ஐயோ, எப்படிதான் இதுல இருந்து தப்பிச்சு போக போறோமோ தெரியலையே. ஓடு அப்படியே பாருங்க காய்ஸ். ஒவ்வொரு டயருக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய கேப்னு கொஞ்சம் கவனிக்காம வந்தோம்னா இந்த தண்ணிக்குள்ள உளுந்து செத்துற வேண்டியதான். மறுபடியும் சல ஆயிரும். இப்போ டோரை திறந்து உள்ள ஓடலாம். ஓடு நிற்காத ஓடு. என்னன்னா அவங்க டேடி மறுபடியும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. தப்பிச்சு ஓடுன்னு கொஞ்சம் தூரம் தான் ஓடி வந்துட்டோம். அப்பாடா, தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன, நம்ம இன்னும் தப்பிக்கலையா? இன்னும் போக வேண்டியது இருக்கா? ஓடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோமா? அப்பாடா வந்துட்டோம். அப்போ கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்ன பெரிய பெரிய, ஐயோ நம்ம ஏற்றி கொண்டு வச்சு போச்சு. இது என்ன புல்லட் ட்ரிம் பண்ண வச்சிருக்காங்களா? இல்லை நம்மளை ஏற்றி கொள்றதுக்காண்டி வச்சிருக்காங்களான்னு தெரியலையே. அப்பாடா, அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அடுத்து போச்சு. அடுத்து நம்ம பெரிய பெரிய கத்தியா இருக்கு, அதுக்கு எறும்புல கொழும்புல போதும், அதில் விழுந்து சுட்டு போயிட்டோமா? இப்போ எப்படி இல்லைன்னு தப்பிச்சு போக போகிறோம்? எப்படியாவது தாண்டி போகி ஆகணும். தப்பிச்சு ஓடு. கொஞ்ச தூரம் தான், தப்பிச்சு ஓடிடலாம். கொஞ்ச தூரம் தான் தப்பிச்சு ஓடு. கொஞ்ச தூரம் தான் தப்பிச்சு. ஐயோ, மறுபடியும் விழுந்து சேர்த்துட்டேன். எப்படிதான் தப்பிச்சு போக போறோம்னு தெரியலையே. நீங்களாம் உன்னால முடியும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால தப்பிச்சு போக முடியும். ஜம்ப் பண்ணு. ஓடு. கொஞ்ச தூரம் தான், பெரிய பெரிய கத்தியா இருக்குது. நம்ம எப்படிதான் தப்பிச்சு போக போறோமோ? இது கத்தியா கத்திரிக்கோளான்னு தெரியல. உள்ள மாட்டணுமோ? நம்ம 2 துண்டா வெட்டிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வரப்போறோம். கொஞ்சம் தான் ஜம்ப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ பாருங்க, தோசை கரண்டியை அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. எரிமலை குழம்புல வச்சு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, எரிமலை குழம்புல நானே விழுந்து செத்து போயிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு மறுபடியும் போகலாம். எப்படியாவது போக முடியுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் தான், இன்னொன்று ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இங்கே பாருங்க காய்ஸ், குக்கீஸ் மேலே சீஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படிதான் தப்பிச்சு போக போறோமோ தெரியலையே. இப்படிலாம் ட்ரிக்ஸா யோசிச்சா நம்ம எப்படிதான் தப்பிச்சு போறது? ஓடு. பாருங்க, நம்ம வர அந்த பிஸ்கெட்லாம் தலைகீழ போகுது. குக்கீஸ் மேலே கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் நம்மளை மறுபடியும் அது கீழே கவுத்தி எரிமலை குழம்பு நம்மளை சட்னி ஆக்கிறோம். அடுத்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு.
இப்போ உள்ள போக வேண்டியதான். உள்ள அடுத்த 40 காத்திருக்கோம் இல்லையா? அப்பாடா, அப்பாட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். யாருமே இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம். ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? போச்சு போச்சு. அப்ப மறுபடியும் நம்மள உள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டாங்களே. நம்ம எப்படிதான் தப்பிச்சு போக போறோமோ தெரியலையே. போச்சு, நம்ம இதுக்கு பிறகுக்குள்ளே இருக்க வேண்டியதான். என்னது, ஃபைண்ட் ஹிடன் பட்டனா? அப்ப ஏதோ பட்டன் நமக்குனா கண்டிப்பா வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்த தேட வேண்டியதான். எங்க இருக்குன்னு பாரு, அந்த பட்டன் எங்க இருக்குன்னு நம்ம தேடணும். எங்க இருக்குன்னு தேட வேண்டியதான். தேடி தேடி எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடி இருந்தா அந்த பட்டன் நம்ம கிட்ட நம்ம ஓடிட வேண்டியதான். எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பட்டன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேயும் இல்லை. ஐயோ, இந்த டோர் கிட்ட இங்கேயும் இல்லையே. அப்ப எங்கதான் இருக்குது? கண்டுபிடி எங்கேயாவது ஒரு இடத்துலதான் ஒழிச்சிருப்பாங்க. பாப்போம். இந்த இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். பட்டன் அமைக்கலாம். பட்டன் அமைக்காச்சு. ஓ, இதுதான் அந்த சீக்ரெட் டோரா? அப்பாடா, தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு வந்தாச்சு. இன்னும் முடியலையே, அது இன்னும் போயிட்டே இருக்குதா? ஐயோ, போச்சு. மேலே ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். இதான் வழியா? அங்க பாருங்க, கரண்ட் ஒயர்லாம் வருது. இல்ல பட்டோம், அந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளை எரிச்சே கொண்டுரும். படாம தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஜம்ப போட என்ன, ஜம்ப போட்டோம், மேல போட்டு செத்து போயிட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஓடு தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஓடு. கொஞ்சம் தூரம் தான். ஓடு, மேல போ வந்துட்டோம். இதுலையாவது கவனமா போனோம். அது கீழே போகும்போது நம்ம அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணிட வேண்டியதான் கைஸ். இல்லைன்னா அது நம்மள மறுபடியும் எரிச்சு கொண்டுரும். ஜம்ப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெவல் வரப்போறோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. செக் பாயிண்ட் பார்த்துட்டோம். இதுல 40 கத்துறக்கோ தெரியலையே. எல்லாம் கேம் முடிய போதான்னு தெரியலையே. ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கிறோமே. வந்துட்டோம். பக்கத்துல வந்துட்டோம். ஐயோ, பள்ளத்தாக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்பா கிட்ட. மறுபடியும் அதே புல்லு ட்ரிம் பண்ற மிஷினா? ஓடு, மாட்டிக்கிடாத. நம்மளை ஏத்தி கொண்டு வருவாரு நம்ம அப்பா. நம்ம அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி ஆகணும். ஓடு. பக்கத்துல வந்துட்டோம். பாடா, தப்பிச்சுட்டேன். ஓடு. ஐயோ, அடுத்த பழத்துல விழுந்துட்டேனா? சரி, இது என்னடா மேல இருந்து ஆணியா வருது. இதுலலாம் மாட்டினா நம்மள ஒரே குத்தி நசுக்கிருமே. நம்ம எப்படிதான் தப்பிச்சு போக போறோமோ தெரியலையே. ஐயோ, கீழே விழுந்துட்டேனா? போச்சு. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு தெரியலையே. இது என்ன, தலை மட்டும் தெரியுது, உடம்பெல்லாம் தரைக்குள்ள போயிருச்சு. நம்ம அடக்கம் பண்ணிட்டாங்களா? எப்படி இது தப்பிச்சு வர போறோம்னு தெரியலையே. போச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓடு. அதை எடுத்துக்கிட வேண்டியதான். அது ஏதோ இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல கைஸ். எதுக்குன்னு தெரிஞ்சா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எத்தனை எடுத்தேன்னு தெரியல. நீங்க 10 எடுத்திருந்தீங்கன்னா அதுல என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. நான் எத்தனை எடுத்தேன்? அது வரைக்கும் 7 தான் எடுத்துருக்கிறேன். 10 எடுத்துருக்கிறேங்கன்னு தெரியல. 10 எடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த லெவல் போகும்போது பார்க்கலாம். இதுலயும் ஜம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணி உள்ள ஓடி வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான், பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எக்ஸிட் வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸிட் எங்கடா டோர் இருக்கும் தான் பார்த்துட்டே ஓடுறேன் நான். பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் 2 தான். ஜம்ப் போட வந்துட்டோம். பக்கத்துல தான் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். ஐயோ, என்ன ஜம்ப் பண்றேன்னு கீழே வந்து செத்துட்டேனா? போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து நான் வரும். ஐயோ, போச்சு. நல்ல செக் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா தப்பிச்சுட்டு இருக்கோம் கைஸ். இல்லைன்னா நம்ம நேரத்துக்கு நெறிஞ்சு சாம்பலா இருப்போம். நம்மள கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்தவங்க இப்பதான் அங்க வராங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தப்பிச்சு ஓடிடலாம். நம்மள மாதிரி மாட்டிருப்பாங்க போல இவங்களும். நம்ம டேடி கிட்ட தப்பிச்சு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் போட வந்துட்டோம். அந்த பக்கத்துல வந்தாச்சு. எப்ப எங்க போறதுன்னு தெரியலையே. ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது. ஐயோ, என்னாச்சு? இந்த ஜம்ப் பண்ணி தூக்கி வீசிடுச்சு. ஓ, இதான் வேவா? ஆரம்பருக்கு இங்க 10 போட்டிருக்க. அப்ப இங்க 10 போகணும். ஜம்ப் பண்ணி இது என்ன வெறுந்தரையில ஓடிட்டு இருக்கிறான். நம்மளும் ஓடிடலாம். இதான் கேப்பு. இப்ப கீழே போயாச்சு. இப்ப மேல வருவோம். இப்ப ஜம்ப் பண்ணி ஓடு. வந்தாச்சு. இன்னொன்னே ஒண்ணுதான். ஜம்ப் பண்ண போச்சு. வெயிட் பண்ணுவோம். அது கீழே வரும்போது ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஓடிடலாம். வந்துட்டோம். இப்போ இதான் வழி. இதையும் தாண்டி ஓடிடலாம். நெக்ஸ்ட் கீழே யாரோ காட்டுது. மறுபடியும் ஏதோ பள்ளத்தாக்கு வருது போல. ஐயோ, பள்ளத்தாக்குல குதிச்சுட்டேன். கீழே வந்துட்டேன். நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓடி வந்து மறுபடியும் உள்ள விழுந்து செத்துட்டேன் கைஸ். மறுபடியும் எப்படி தப்பிச்சு போக போறேன்னு தெரியல. வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் தான். மேலே ஏறி ஜம்ப் பண்ணியாச்சு. மேலையும் கீழையும் போகுது கைஸ். எது நம்ம எப்படி தப்பிச்சு போக போறோமோ நம்மளுக்கே தெரியலையே.
இன்னும் கொஞ்ச தூரம் தான் வந்தாச்சு. உள்ளே வெளியே வருது. கரெக்டாக அது வர டைம்ல நம்ம வெளியே வருது, நம்ம உள்ள போனோம். இப்போ அது வெளியே வருது, அதில் ஜம்ப் பண்ண வேண்டியதான். ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட் போயாச்சு. இப்போ இது வெளியே வந்திருக்கு, இதில் போகணும். அப்புறம் அதுவும் வெளியே வந்திருக்குது, வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருது, இது என்னது? பெரிய கோடாரி மேல இருக்கு, இதில் மாட்டணும். நம்மளை ஒரே வெட்டி தூக்கி எரிஞ்சிருமே. எப்படி தப்பிக்க போகிறோம்? ஐயோ, அது என்ன நம்மளை கொள்றது, நம்மளே செத்துருவோம் போல அதில் விழுந்து. இன்னும் கொஞ்ச தூரம் தான். எப்படியாவது உயிரை கையில பிடிச்சி ஓடுறா, நிற்காத, உன கொண்டுடுவான், ஓடிடு ஓடி, ஜம்ப் பண்ணு. அந்த லேசர்ல படாம வேற போகணும், அதில் பட்டோம்னா செத்துருவோம். கவனமா போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. இதை தப்பிச்சிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். மறுபடியும் உள்ளே வெளியே வருது. நம்ம வெளியே வரும்போது மேலே குதிச்சு ஓடிடலாம். வாங்க ட்ரை பண்ணுவோம். ஜம்ப் போடு, உள்ள ஓடிட்டோம், வந்துட்டோம். ஐயோ செத்துட்டனே, மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் வரும். போச்சா, மறுபடியும் ஜம்ப் பண்ணி போகலாம். வாங்க வாங்க வாங்க, உள்ள போயிடுச்சு. வெயிட் பண்ணலாம், அவசரம் வேண்டாம். இதுவாகவே போவோம், அப்போதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். இப்போ நெக்ஸ்ட் அது போச்சு, மறுபடியும் செத்துட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவல். முடியும், முன்னால் முடியும். போ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தப்பிச்சு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அது வழியே வந்து தப்பிச்சு போகலாம். நெக்ஸ்ட் அதுக்கு தாகணும், அது தாவியாச்சு. இப்போ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ அது போகும்போது அது கூட சேர்ந்து ஓடி போய் அப்படியே ஏறி குதிச்சு ஓடிடலாம். விழுந்து செத்துட்டேன், மறுபடியும் செத்துட்டேன். எனக்கு கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டு தப்பிச்சு ஓடின்னு கொஞ்சம் தூரம் தான். ஐயோ, மறுபடியும் விழுந்து செத்துட்டேன், போச்சு, அவ்வளோதான். எப்படியோ கைஸ் தப்பிச்சு வர்றதுக்குள்ள 2 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணு, ஓடியாச்சு. ஓடு நிற்காத, ஓடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஓடு. வந்துட்டேன், ஜம்ப் பண்ணிட்டேன். சூப்பர். ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி அதில் ஜம்ப் பண்ணி போகணும். வருது, ஜம்ப் பண்ணியாச்சு. வெரி குட். ஒன்று தான் ஜம்ப் பண்ணிட்டோம்னா வெளியே தப்பிச்சு ஓடிடலாம். வெளியே வருது, ஓடு. ஐயோ, ரொம்ப வேகமாக ஓடி போய் உள்ளே விழுந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்துலாங்க வரும். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து விளையாடலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணி மறுபடியும் உள்ள வந்து செத்துட்டாங்க. தப்பிச்சு வர்றதுக்குள்ள படாத பாதப்பட்டுருவோம் பிள்ளையே. மறுபடியும் ஜம்ப் பண்ண வேண்டியதான். இன்னொரு ஜம்ப்பு. அது மறுபடியும் வந்து செத்துட்டேன். அட போங்கடா, என்னால் முடியலை. ஜம்ப் பண்ணி கால் வலி வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் மறுபடியும் செத்துட்டேன், போச்சு. ஜம்ப் பண்ணி வரதுக்குள்ள விழிஞ்சிரும் போல. சரியா ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு கைஸ். இப்போ அந்த ரெட் கலர் பட்டன் எல்லாம் அமைக்கணும். அதெல்லாம் அழுத்தினாதான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ மேலே பல்பு மாதிரி இருக்கு, சரி என்னன்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லா பட்டனையும் அமைக்க பார்ப்போம். ஒரு பட்டன் அமைக்கிருக்கேன், இன்னும் எத்தனை பட்டன் இருக்குன்னு தெரில. இது 2வது பட்டன். ஒரு லைட்டு கொடுக்குறோமோ என்னமோ. நம்ம இந்த பட்டன்லாம் அமுக்குனாதான் அதுக்கு லைட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அமுக்குவோம். இது 3வது பட்டன். ஓடு. இன்னும் ஒரு பட்டன் தான் அமுக்கணும்னா நம்ம தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீக்ரெட் ஒரு எதுவும் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். 3வது நாள். இது என்னது? பல்ப்பு நம்ம கையெல்லாம் வைக்கிறோம். என்னாச்சு? நம்மளுக்கு பவர் கிடைக்குதா? எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தப்பிச்சு போகலாம். என்ன, நம்ம நடக்கலை, ஒரு மாதிரி மிதக்குறோம். ஏர்லேயே பறந்து போகிற மாதிரிலாம் இருக்குது. ஓஹோ, இதான் அந்த நியூ பவரா? ஓகே. இப்படி போனாதான் அந்த ஸ்டெப் அடியை நம்மளால கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஓ, இந்த தடவை நீ தப்பிச்சுலாம் நினைக்கிறையா? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. உன்னை நான் கண்டிப்பா பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு. இப்போ நம்ம அவரை கொல்ல போறோம், ஸ்டெப் டாடிய. வாங்க கொல்ல ஆரம்பிக்கலாம். ஏதோ மின்னல் மாதிரி எடுத்து விட்டு கொல்லுவோம். அப்பந்தான் ஸ்டெப் டாடி சாவாங்க. மொத்தம் 750 இருக்கு காய்ஸ். அதுல இருந்து அவரை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். இந்த ரெட் கலர்ல வருது பாருங்க, அதுல நம்ம பட்டோம்னா செத்துருவோம். அதுல படாம நம்ம இருந்தாதான் நம்ம லைஃப் குறையாம இருக்கும். இன்னும் குறைச்சிட்டோம். இன்னும் 300 பாயிண்ட் தான் இருக்குது. 300 பாயிண்ட்டுக்கு இந்த மின்னலை விட்டோம்னா அவர் செத்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன காணாம போயிட்டாரு? இந்த தீப்பொறியா வருது. இந்த தீப்பொறியில சிக்கினா நம்ம செத்துருவோமே.
அங்கேயும் இங்கேயும் இருந்து தீப்பொறியெல்லாம் வருது. ஐயோ, நம்ம எப்படி தப்பிச்சு போக போறோம்? சுட்டுக்கொள்ளு சுட்டுக்கொள்ளு, இன்னும் கொஞ்சம் தான், சுட்டுக்கொள்ளு, சுட்டு சுடு 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 சுடு, இன்னும் கொஞ்சம் தான். 20 பாயிண்ட் தான் பொண்ணாச்சு. ஓ, நம்ம இதுக்கப்புறம் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அவர் ஏதோ வருத்தமா பேசுறாரு, பேசட்டும். ஆ, யார் அவரை கொன்னது? ஆ, அவர் உருவாக்கின பொண்மையே அவரை கொன்னுருச்சு. ஐயோ, இது நம்மளையும் கொண்டுருமோ தெரியலையே. அது வேற ஏதோ சொல்லுது, நோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. அடக்கடவுளை, நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிடணும். நின்னோம்னா அது நம்மளையும் கொண்டு வரும். அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். தப்பிச்சு வந்தாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இன்னும் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ ரோப்ளாக்ஸில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பாய், see you.